தான் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுத்த ஒரே காரணத்துக்காக கிண்டல் அடிக்கப்பட்டவர் தான் நடிகர் கிங் காங். நடிகர் கிங் காங் ஆகஸ்ட் 18, 1971 ஒரு சிறிய கிராமத்துல பிறக்கிறாரு. அவங்களுடைய அப்பா பேரு ஏழுமலை, அம்மா காசியம்மாள். இவர் பிறவியிலேயே குள்ளமா இருந்தனால எல்லாருமே கிண்டல் பண்ணிருக்காங்க. நம்ம அதையே மாத்தி காமிக்கணும்னு ஒரு நாடக கம்பெனில சேர்ந்திருக்காரு. அதுல சின்ன சின்ன பஃபூன் வேஷம் போட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்காரு. அதன் பிறகு தன்னோட திறமையினால நிறைய சினிமா படங்கள்ல நடிக்கிறாரு. நடிகர் ரஜினிகாந்த் அவரோட நடிச்ச அதிசய பிறவி படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதுல இவர் ஆடின டான்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சு போக இவரும் பிரபலமாகிறாரு. சமீபத்தில் தன்னோட பொண்ணோட கல்யாணத்தை பிரம்மாண்டமா கொண்டாடணும் அப்படிங்கிற ஆசையில நடிகர்கள் எல்லாருக்குமே பத்திரிகை வைக்கிறாரு. நடிகர் சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, சந்தானம், விஷால் இப்படி எல்லாருக்கும் பத்திரிகை வைக்கிறாரு. ஏன் நம்மளோட முதலமைச்சருக்கும் பத்திரிகை வைக்கிறாரு. இப்படி பத்திரிகை வச்ச ஒரே காரணத்துக்காக இவர் காசுக்காக தான் எல்லா நடிகர்களுக்கும் பத்திரிகை வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நிறைய வருமானம் வரும் அப்படிங்கிற பேராசைனாலதான் இவர் பத்திரிகை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் கிண்டல் அடிக்கப்பட்டாரு, நோகடிக்கப்பட்டாரு. ஆனா அதெல்லாம் பத்தி கவலைப்படாம தான் ஏழ்மையா இருந்தாலும் தான் பொண்ணோட கல்யாணத்தை பிரம்மாண்டமா கொண்டாடணுங்கிற ஆசையில தான் எல்லாருக்கும் பத்திரிகை வச்சிருக்காரு. இவரோட பொண்ணோட கல்யாணத்துக்கு எந்த நடிகர் வந்தாங்களோ இல்லையோ மாநிலத்தினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு தன்னை நம்பி வந்து பத்திரிகை கொடுத்த ஒரே காரணத்துக்காக அவங்களை ஆசீர்வாதம் பண்ணி அவங்களை திக்குமுக்காட வச்சுட்டாரு. தான் பொண்ணோட கல்யாணத்துக்காக மாநிலத்தினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே வர வச்சு ஆசீர்வாதம் பண்ண வச்சாரு. பாத்தீங்களா, அப்பவே ஒரு அப்பாவா உயர்ந்துட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.